விசுவாசம் என்பது கர்த்தரின் வார்த்தையை நம்புவது. அது சத்தியமானது, அது மாறாது, நிச்சயம் நடக்கும், அது எதுவானாலும் நடக்கும். கர்த்தருக்கு மாத்திரம் பயந்து நாம் நடக்க வேண்டும். கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க வேண்டும். அவருடைய வல்லமையை புரிந்து நடக்க வேண்டும். அவருடைய செயல்களை நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. என்னாகமம் 14ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதியில் நாம் கற்றுக்கொள்வது, கர்த்தருடைய வார்த்தையின் மேல் நாம் விசுவாசம் வைத்தால் எப்படிப்பட்ட நன்மைகள் கிடைக்கும் என்பதையும், விசுவாசிக்காவிட்டால் அது எவ்வளவு பெரிய தீமையை கொண்டு வரும் என்பதை குறித்தும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலரின் வனாந்திர பயணத்தில் மோசே ஐயாவிடம் கர்த்தர் சொல்லுகிறார், இஸ்ரவேலரின் ஒவ்வொரு கோத்திரத்திலேயும் ஒவ்வொரு பிரபுக்களை தெரிந்து கொண்டு அவர்களை கானான் தேசத்திற்குள் அனுப்பு. அங்கு போய் அவர்கள் 40 நாள் சுற்றி திரிந்து அந்த தேசம் எப்படி இருக்கிறது என்று நான் சொன்னது போல இருப்பதை அவர்கள் பார்த்து வரட்டும் என்று கண்களால் அவர்கள் பார்க்கும்படி செய்கிறேன் என்று கர்த்தர் சொன்னார். அதே போல மோசே ஐயா பிரபுக்களை அனுப்பி வைத்தார். அவர்கள் போய் எல்லாவற்றையும் சுற்றி பார்த்தார்கள். சுற்றி பார்த்து 12 பேரும் திரும்பி வந்தார்கள். 40 நாள் அவர்கள் சுற்றி பார்த்தார்கள். அதில் யோசுவா ஐயாவும் காலேபும் இவர்கள் இருவர் தவிர மற்ற 10 பேரும் அங்கிருந்து வந்து அவர்கள் மிகவும் பயந்து பேசினார்கள். அங்கே கானானில் இருக்கிற ஜனங்கள், அங்கிருக்கிற மனிதர்கள் மிக உயரமானவர்களாகவும் மிகவும் பலசாலிகளாகவும் இருக்கிறார்கள். நாம் அங்கு போனால் அவர்கள் நம்மை வெட்டி கொன்று விடுவார்கள். நம்மோடு யுத்தம் செய்து அவர்கள் நம்மை வெற்றி பெற்று விடுவார்கள். நாம் அழிந்து போவோம், அங்கு போகக்கூடாது என்று வந்து ஜனங்களுக்கு பயமுறுத்தி விட்டார்கள். கர்த்தரோ என்ன சொல்லியிருந்தார் என்றால், நீங்கள் அங்கு போங்கள், அது மிகவும் பாலும் தேனும் ஓடுகிற செழிப்பான தேசம். அந்த தேசத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், கானான் தேசத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி இருந்தார். ஆனால் கர்த்தருக்கு விரோதமான வார்த்தையை இவர்கள் வந்து சொன்னார்கள். இவர்கள் போய் பார்த்தபோது அது பாலும் தேனும் ஓடுகிற தேசமாய் இருந்தது. ஒரே ஒரு திராட்சை குலை உள்ள ஒரு திராட்சை செடி இருந்தது. அதன் பாரத்தை ஒரு குலையை சுமக்க 2 பேர் தேவைப்பட்டது. சுமார் 50 கிலோவுக்கும் மேற்பட்ட அளவுக்கு ஒரே ஒரு திராட்சை கொத்து இருந்தது. அந்த அளவுக்கு செழிப்பான பூமியாய் இருந்தது. மேலும் பல காரியங்களை அவர்கள் பார்த்து வந்தார்கள். மனிதர்களும் உயரமானவர்களாக நெடியவர்களாக இருந்தார்கள். மிக மிக உயரமானவர்களாய் இருந்தார்கள். அவர்கள் முன்பாக நாம் நின்றால் நம்மை வெட்டுக்கிளி போல இருக்கிறோம் என்று வந்து அந்த 10 பேரும் சொன்னார்கள். இவர்கள் சொன்னது உண்மைதான் என்றாலும் அவர்கள் பயந்து பேசினார்கள். அவர்களை உங்களிடத்தில் ஒப்பு கொடுப்பேன், நீங்கள் போய் யுத்தம் செய்து அவர்களை வெற்றி பெறுங்கள் என்று கர்த்தர் சொல்லியிருக்க, ஆனால் இந்த 10 பேரும் ஜனங்களை மனமடி உண்டாக்கினார்கள். இந்த 10 பிரபுக்களும் கானான் தேசத்தில் இருந்த மனிதர்களை பார்த்து பயந்து மற்றவர்களையும் பயமுறுத்தினார்கள். அங்கிருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோரையும் பயமுறுத்தினார்கள். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையின் மேல் விசுவாசம் வைக்கவில்லை. யோசுவா ஐயாவும் காலேப் ஐயாவும் இவர்கள் இருவர் மாத்திரம் கர்த்தருடைய வார்த்தையின்படி பேசினார்கள். இல்லை, அது செழிப்பான தேசம்தான், அங்கிருக்கிற மனிதர்கள் நெடியவர்கள் தான். இந்நாள் வரை கர்த்தர் அந்த ஜனங்களின் மேல் பாதுகாவலாய் இருந்தார். ஆனால் இப்பொழுதோ கர்த்தருடைய கரம் மறைக்கப்பட்டிருக்கிறது. நம் மேல் கர்த்தர் உதவியா இருக்கிறார், நம் பக்கத்தில் இருக்கிறார், நம்மை பாதுகாத்து வருகிறார், அவர் நம்மோடு இருக்கிறார், அதனால் நிச்சயம் நாம் அவர்களை வெற்றி பெறலாம் என்று இவர்கள் இருவர் மாத்திரம் இப்படி சொன்னார்கள். இப்படி 10 பேர் ஒரு விதமாய் சொல்லவும் 2 பேர் மட்டும் நற்காரியங்களை சொன்னார்கள் கர்த்தருடைய வார்த்தையின்படியே. இப்படி நடந்த போது ஜனங்கள் புலம்பி அழத் தொடங்கினார்கள். எங்களை கொன்று போடுவார் போல இருக்கு. நாங்கள் எகிப்து தேசத்திலேயே இருந்திருந்தால் நலமா இருக்கும். கர்த்தர் எங்களை கொன்று போடவா, பட்டயத்தினால் மடிய வைக்கவா எங்களை அழைத்து வந்தார்? அவ்வளவு பெரிய மனிதர்களை நாங்கள் யுத்தம் செய்து வெல்வது எப்படி என்று ஜனங்கள் பயந்து அந்த 10 பிரபுக்களின் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து கர்த்தருடைய சித்தத்துக்கு விரோதமாக பேசினார்கள். அது மாத்திரமல்ல, கர்த்தர் மேல் விசுவாசம் வைத்து நற்காரியங்களை சொன்ன யோசுவா ஐயா மேலும் காலேப் ஐயாவின் மேலும்
அவர்கள் கல்லெறியவும் துணிந்தார்கள். அப்படி செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். எங்களை எல்லாம் அழிக்கத்தான் இப்படி நடக்கிறதா என்று பேசினார்கள். இப்படிப்பட்ட செயல் கர்த்தருக்கு அருவருப்பானது. இப்படி இந்த ஜனங்கள் செய்திருக்கவே கூடாது. அப்படி செய்தது நிமித்தம் கர்த்தருடைய கோபம் உண்டது. கர்த்தர் இறங்கி வந்து மோசேயாவுடன் பேசினார். அப்பொழுது மோசேயாவிடம் கர்த்தர் சில காரியங்களை சொன்னார். இந்த ஜனங்கள் என் வார்த்தையை விசுவாசியாதபடியினால் 20 வயதிற்கு மேற்பட்ட இஸ்ரவேலர் எல்லோரும் மடியும் வரைக்கும் 40 வருடம் இந்த வனாந்தரத்தில் சுற்றித் திரிவார்கள் என்று கர்த்தர் சொன்னார். இங்கேயே அவர்கள் மடிந்து போவார்கள் என்றும் சொன்னார். ஏனென்றால் அந்த ஜனங்கள் சொன்னது என்னவென்றால், எங்களை கானானுக்குள் கர்த்தர் அழைத்து செல்கிறேன் என்று சொல்லி இப்படிப்பட்ட பெரிய பெரிய மனிதர்களோடு யுத்தம் செய்ய வைத்து எங்கள் பிள்ளைகளை கொன்று போடவா இப்படி செய்தார் என்று பேசினார்கள். அதை கர்த்தர் இங்கு குறிப்பிட்டு, அவர்கள் என்ன சொன்னார்கள்? பிள்ளைகளை கொன்று போடவா கர்த்தர் எங்களை அழைத்து வந்தார் என்று சொன்னார்கள் அல்லவா? அந்த பிள்ளைகளை நான் கானான் தேசத்திற்கு கொண்டு போய் சேர்ப்பேன். இந்த சந்ததியார் எல்லோரையும் வனாந்திரத்திலேயே அவர்கள் மரணம் அடையும் வரை சுற்றித் திரிவார்கள். அவர்கள் போய் 40 வருடம் கானானை சுற்றி பார்த்தார்கள். அதே போல அதற்கு சரியாக ஒவ்வொரு நாளுக்கு சரியாக ஒவ்வொரு வருடமாக 40 நாள் அவர்கள் கானான் தேசத்தை சுற்றி பார்த்தார்கள். அந்த ஒவ்வொரு நாளுக்கு சரியாக ஒவ்வொரு வருஷமாக 40 வருஷங்கள் வனாந்திரத்தில் அவர்கள் சுற்றி திரிவார்கள். கர்த்தருக்கு விரோதமாக விசுவாசிக்காமல் முறுமுறுத்த அந்த ஜனங்களை நான் அங்கேயே வனாந்திரத்திலேயே அழித்து போடுவேன். அவர்களை பிள்ளைகளையோ அவர்களை கொன்று போடுவேன் என்று எந்த பிள்ளைகளை சொன்னார்களோ அந்த 20 வயதிற்குட்பட்ட மனிதர்கள் எல்லோரையும் அந்த பிள்ளைகள் எல்லோரையும் நான் கானானுக்குள் கொண்டு போய் சேர்ப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். இப்படி கர்த்தருடைய வார்த்தையின் மேல் விசுவாசம் வைக்காமல் அவருடைய சொல்லை கேட்காமல் இவர்கள் முறுமுறுப்பதை பார்த்து கர்த்தர் இறங்கி மோசேயாவுடன் பேசினார். இந்த ஜனங்களை நான் அழித்து போடுகிறேன் என்று கர்த்தர் சொன்னார். அப்பொழுது மோசேயா கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் செய்ய ஆரம்பித்தார். கர்த்தாவே, இவர்களுக்கு இரங்கும். இஸ்ரவேலருக்கு 2 செய்திகள் வருகிறது. 10 பிரபுக்கள் சொல்லுகிறார்கள், அங்கு பெரிய பெரிய மனிதர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் பலசாலிகளாய் இருக்கிறார்கள். அவர்களை போய் பார்த்தால் அவர்கள் முன்பாக நாம் நிற்கும் போது வெட்டுக்கிளிகளைப் போல நாம் இருக்கிறோம். அவ்வளவு பெரிய ஜனங்களை நம்மால் எதிர்கொண்டு யுத்தம் செய்து வெற்றி பெற முடியாது என்று 10 பிரபுக்கள் சொல்லுகிறார்கள். யோசுவாயாவும் காலேபையாவும் கர்த்தருடைய வார்த்தையின்படியே நல்வார்த்தைகளை சொல்லுகிறார்கள். நாம் போகலாம், கண்டிப்பாக வெற்றி பெற முடியும் என்று. இந்த 2 விதமான கருத்துக்களில் இஸ்ரவேலர்கள் ஏற்றுக்கொண்டது அந்த 10 பேரும் சொன்ன கருத்துக்களையே. இவர்களால் ஏன் கர்த்தருடைய சொல்லை விசுவாசிக்கவும் முடியவில்லை? இவர்களுடைய பார்வை மாம்ச ரீதியான பார்வையாய் இருந்தது. அந்த 10 பிரபுக்களின் பார்வையும் இந்த இஸ்ரவேலரின் பார்வையும் மாம்ச ரீதியான பார்வையாய் இருந்தது. அதாவது 5 மாம்பழங்களை 5 பேர் சாப்பிடலாம் என்றால் 10 மாம்பழங்களை 10 பேர் சாப்பிடலாம் என்று மாம்ச ரீதியான இந்த உலக வழக்கத்தின்படி நாம் போடும் கணக்கு போல. ஆனால் 5 அப்பம் 2 மீனை சுமார் 20,000 பேர் போல சாப்பிட்டார்கள். மொத்தம் குடும்பமாக பிள்ளைகள் எல்லாம் சேர்த்தல் சுமார் 20,000த்திற்கும் மேற்பட்ட ஜனங்கள் சாப்பிட்டு இருக்கிறார்கள். இது கர்த்தருடைய கணக்கு. நாம் வேதம் வாசிக்கும் போது உலக கணக்கை வைத்து வேதத்தை பார்க்க கூடாது. உலக ஞானம் கர்த்தருக்கு முன்பாக பைத்தியமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லி இருக்கிறது. அப்படி பார்க்கும்போது உலக வழக்கம் என்பது வேறு. என் பலன் என்ன, என் திறமை என்ன, எனக்கு இருக்கிற வசதி வாய்ப்பு என்ன என்பதை குறித்து எந்த காரியத்தையும் நாம் கணக்கு போடக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய வல்லமை என்ன, அவர் நம்மோடு இருக்கும்போது என்னென்ன காரியத்தை நம்மால் செய்ய முடியும், எல்லாம் செய்யலாம். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. கர்த்தருடைய வல்லமையை வைத்து நாம் நம்முடைய செயல்களை செய்ய வேண்டுமே தவிர, அதை கவனிக்க வேண்டுமே தவிர, நம்முடைய வல்லமை என்ன, நம்முடைய திறமை என்ன, நம்மால் எது முடியும் என்று யோசித்துக் கொண்டிருக்க கூடாது. நம்முடைய பார்வை அப்படி இருக்கக்கூடாது.
இந்த இஸ்ரவேல் ஜனங்களும் அந்த 10 பிரபுக்களும் தங்கள் வல்லமையை வைத்து என் பலன் என்ன, என்னுடைய யுத்த திறமை என்ன என்பதை வைத்து அவர்கள் கணக்கு போட்டார்கள். அதனால் அவர்கள் தோற்று போவோம் என்று பயந்தார்கள். கானானுக்குள் பிரவேசிக்காமலேயே கடைசியில் வனாந்திரத்திலேயே மரித்து போனார்கள். ஆனால் கர்த்தருடைய பார்வையின்படி, கர்த்தருடைய வார்த்தையின்படி அவர்கள் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். எப்படிப்பட்ட மனிதனையும் நம்மால் ஜெயிக்க முடியும். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு இருக்கிறது என்பதை புரிந்த யோசுவா ஐயாவும் காலேபும் கானானுக்குள் பிரவேசித்தார்கள். கடைசியில் யோசுவா ஐயா தான் கானானுக்குள் இஸ்ரவேலரை வனாந்திர பயணத்தில் இருந்து கானானுக்குள் அழைத்து சென்று அங்கிருக்கிற நிலங்களை எல்லாம் இவர்களுக்கு பங்கிட்டு கொடுத்தார். யோசுவா ஐயா தான் அந்த யுத்தத்தையே செய்தார், தலைமையாய் நின்று. இப்படி கர்த்தருடைய வல்லமையை புரிந்தவர்களால் வல்லமையாய் செயல்பட முடியும். இந்த ஞானம் நமக்கு தேவை. நம்முடைய வல்லமையே எப்பொழுதும் எடை போட்டுக் கொண்டிருக்க கூடாது. ஏனென்றால் அப்படி ஒன்றும் இல்லை. நமக்கு ஜீவனை கொடுத்திருப்பதினால் நாம் திறமையாக செயல்படுகிறோம். அப்படி என்றால் ஜீவனை கொடுத்தவருக்கே அந்த திறன் சொந்தமாகும். அப்படி இருக்க நம்மை நாம் மேன்மை பாராட்டக்கூடாது. விசுவாசம் என்பது கர்த்தரின் வார்த்தையை நம்புவது. அது சத்தியமானது, அது மாறாது, நிச்சயம் நடக்கும். அது எதுவானாலும் நடக்கும். கர்த்தருக்கு மாத்திரம் பயந்து நாம் நடக்க வேண்டும். கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க வேண்டும். அவருடைய வல்லமையை புரிந்து நடக்க வேண்டும். அவருடைய செயல்களை நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும். வேதத்தை அதிகமாய் தியானிப்பதும் ஜெபிப்பதும் நமக்கு இந்த அனுபவத்தை தரும். அதிக நேரம் வேதம் வாசிக்க வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தருடைய குரலை நாம் கேட்கிறோம். கர்த்தருடைய இருதயத்தை புரிந்து நடந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமாய் இருக்கிறது. நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்தெல்லாம் கர்த்தர் நமக்கு போதிக்கிறார். அதனால் கர்த்தருடைய வல்லமையை புரிந்து கொண்டு நாம் செயல்பட வேண்டும். எந்த சூழ்நிலையிலையும் நம் சுயபலனை நினைத்து அவிவிசுவாசமாய் இருக்கக்கூடாது. கர்த்தர் எந்த வார்த்தையை சொன்னாலும் அதை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமாய் இருக்கிறது. கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். அவருடைய கிருபை பெரியதா இருக்கிறது. அவரை நாம் விசுவாசிக்கும் போது அவருடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அவருடைய வல்லமையை நமக்கு தருகிறார். அதனால் பெரிய காரியங்களை செய்ய முடியும். நமக்குள் வந்து அவரே பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். அதனால் பயப்படாமல் எந்தவித பொல்லாத கிரியைகளுக்கும் பயப்படக்கூடாது. இஸ்ரவேலர்கள் முக்கியமாக அவர்கள் அவிசுவாசமாய் இருந்ததுக்கு காரணம் அவர்களை பிடித்திருந்த பொல்லாத ஆவிகள்தான். அவர்கள் அந்நியர்களோடு கலந்திருந்தார்கள், விக்கிரக ஆராதனை செய்தார்கள். கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் விசுவாசியாததற்கு காரணம் அதுவே. ஏனென்றால் இந்த செய்தியை கேட்ட உடனே கானானியர்கள் மிக பெரியவர்களாக இருக்கிறார்கள் என்ற செய்தியை கேட்ட உடனே அவர்கள் தங்களுக்கென்று ஒரு தலைவரை ஏற்படுத்தி கொண்டு எகிப்துக்கே திரும்பி போகிறோம் என்று கிளம்பி போக பார்த்தார்கள். அப்படியும் செய்ய துணிந்தார்கள். இது மிகப்பெரிய பாவமாய் இருக்கிறது. கர்த்தரை விசுவாசிக்க அவர்களால் முடியவில்லை. காரணம் விக்கிரக ஆராதனை. விக்கிரக ஆராதனை, பாவம் போன்ற காரியங்கள் கர்த்தரை விட்டு நம்மை பிரிப்பதாய் இருக்கிறது. அப்படிப்பட்ட காரியங்களுக்கு நாம் இடம் கொடுக்கவே கூடாது. எந்த நிலையிலும் இடம் கொடுக்க கூடாது. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அவரை விசுவாசிக்க வேண்டும். அவருடைய கிருபையை பெற்றுக்கொண்டு நாம் வாழ வேண்டும். அவரை விசுவாசிப்பது என்பது அவரை பற்றின அறிகிற அறிவை நாம் தெரிந்து வைத்திருப்பதில் இருக்கிறது. அதற்கு வேத வசனங்கள் நமக்கு உதவி செய்யும். வேத வசனங்களை படிப்பதன் மூலம் அதிக நேரம் அதிகமாய் பல முறை வேதத்தை முழுமையாய் படிக்க வேண்டும். ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரை தொடர்ச்சியாக முழுமையாக பல முறை நாம் படிக்கும் போது வாழ்க்கையில் நாம் பழைய மனிதன் புது மனிதனாக மாறிவிடுவோம். புதிதாய் பிறந்த குழந்தையைப் போல நம்மால் மாற முடியும். வேதத்தை தியானிக்க வேண்டும். வேத ஞானம் என்பது மிகவும் பெரியது. உலக ஞானம் இருளை போன்றது, வேத ஞானம் ஒளியை போன்றது. இரண்டிற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் உண்டு. உலகத்தில் எவ்வளவு சாதனைகள் நாம் செய்தாலும் அவை இந்த மண்ணோடு மண்ணாக மறைந்து போகும், நிலையானது அல்ல. கர்த்தருடைய வார்த்தைகள் ஜீவன் உள்ளது, அது நிரந்தரமானது. வானமும் பூமியும் ஒழிந்து போகும், ஆனால் கர்த்தருடைய வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. அப்படி என்றும் ஒழிந்து போகாத பொக்கிஷமாகிய கர்த்தருடைய வேத வசனத்தை நாம் தியானித்து கர்த்தருக்கு பிரியமாய் மாறி அவருக்கு பிரியமானவர்களாய் வாழ்வோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாரநாதா.